அன்புமணியாகிய நான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. சமூக நீதிங்கிற பேர்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் போட்டுக்கிட்டு குழப்ப நடத்துற கட்சி திமுக. அதுக்கு எதிராக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக நினைச்சிருந்தால் இன்னைக்கு 5வது ஆண்டு, 4 ஆண்டு காலமாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நடத்த வைக்கிறதா அந்த மாநாட்டுடைய வேலை. அதை நடத்த வைக்கணும்னா என்ன செய்யணும்? எப்படி முடியும்? 15 லட்சம் இளைஞர்கள் குறைஞ்சது அங்க வரணும். சும்மா மூட்டு போனது கை கால் போனதெல்லாம் அங்க வரக்கூடாது. இவன் தான் அடுத்து அடிச்சு உடைக்கணும் எல்லாத்தையும். நமக்கு எதிரான தடைகளை உடைக்கணும் எல்லாத்தையும். ஒரு ஆள் ஊர்ல இருக்கக்கூடாது. சும்மா படத்தை கையில வச்சுக்கிட்டு கல்யாணத்துல பேனர் வச்சுக்கிட்டு உங்க போட்டோ போட்டு அதுக்காக கட்சி இருக்கு. இதுல அனுபவிக்க போறது அத்தனை சமுதாயமும் ஒடுக்கப்பட்டு கீழே தள்ளி மிதிச்சிட்டு இருக்கிற வஞ்சிக்கப்படுற அனைத்து சமுதாயத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் என்னங்க எவ்வளவு போராடுறாங்க, எவ்வளவு உழைக்கிறாங்க, அதுல வீணா போய்கிட்டு. நீங்க கூடணும், கூடி பாருங்க. அடுத்தது என்ன நடக்கும் பாருங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்ல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டே ஆள்றது தகுதி இல்ல. இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. ஆனா அவரை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அவரை எதிர்கோல போட்டு வச்சிருக்கோம். 4 விழுக்காடு 5 விழுக்காடுக்குள்ளே அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லாதவங்களும் ஆட்சியில் அமர்த்திக்கிட்டு இருக்கோம். இந்த முறை 2026 ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும்தான் இருக்கும். இது கற்பனையோ அதுவோ இல்ல, அதுதான் நடக்கும். அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு. அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் கருத்து முரண் வர்றது, இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்க, கருத்து முரண் வந்தாதான் ஒரு முடிவு வரும். அது தெரியாது உங்களுக்கு? நினைச்சதெல்லாம் செஞ்சா என்ன கட்சி அது? இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஐயா நினைக்கிறாரு, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சின்னையா சொல்றாரு. அவ்வளவுதாங்க. இது கட்சியினோட நலனுக்காக, இந்த மக்களுடைய நலனுக்காக. அதை புரிஞ்சுக்க. இது புரியாம இந்த ஊடகங்கள் பிழைப்பு நடத்துறதுக்காக இன்னைக்கு அந்த சமூக ஊடகங்கள் வந்தாச்சு. எல்லாம் போன்ல பாக்குறது. இதை பத்தி எழுதுறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அதுல எவ்வளவு பாக்குறோமோ அவனுக்கு குழப்பது. ஆனா இவனுங்க அப்படி பண்ணிய நம்ம கட்சி பெரிய கட்சி ஆகிட்டாங்க. அது ஒத்துக்குங்க. நீங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்கள் இந்த வெளியான பாடல்களை பார்த்ததை விடவும் மத்தவன் தான் அந்த பாட்டை அதிகமா பார்த்திருக்கான். அது உண்மை. ஏன்னா அவ்வளவு கருத்து செய்வுள்ள பாடல்கள். அடுத்தது தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஆட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய பாடல். நீங்களா தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிடுங்க. நீ எந்த கட்சி வேணாலும் ஓட்டு போடுயா, யாரா வேணாலும் இருந்துட்டு போ, மாநாட்டுக்கு வா, வந்து நமக்கான சமூக நீதியை பெறணுங்கிறதுக்காக அந்த மாநாடு. நீ யார் வேணாலும் ஓட்டு போட்டு போ, முதல்ல வா. இன்னமும் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளும் ஓட்டு போட்டு உங்க ஆசை அடங்கலையாப்பா? என்ன சாதிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளை கொத்தடிமைகளாகவும் அடிமைகளாகவும் கூலிக்காரனாகவும் வச்சுட்டு சாக போறீங்களா? இந்த இளைஞர்கள் ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம மண்ணுல நம்ம ஆளுறதை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்காக தான் இந்த மாநாடு. எனக்கு உண்மையிலேயே இந்த மே 11ஆம் தேதி தான் முக்கியமான தேதி. வாழ்க்கையிலே அப்படி தோணுது எனக்கு. பதைப்பா இருக்கு. கூட்டம் கூடாம போயிடும்லாம் நினைக்காதீங்க. அரசு கட்டுப்பாடுகளை விதிக்கும், நிபந்தனைகளை விதிக்கும். ஏன்னா இந்த சமூக நீதி பெறக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்குது. அது எப்படி உங்களுக்கு தளர்த்தி கொடுக்கும்? ஆனாலும் அவங்க விதிக்கப்படுற கட்டுப்பாடுகளுக்குள்ள பெரிய கட்டுப்பாடுலாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த ஊருடைய வாகனத்தை ஓட்டி வர்ற ஆளுடைய
லைசன்ஸ் கேட்கறாங்க, அப்புறம் அவங்களுடைய ஒரு படம் கேட்கறாங்க, வண்டியோட நம்பர் கேட்கறாங்க. அது ஒண்ணும் தவறு இல்ல. அது வந்துச்சுன்னா நமக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு, ஒரு வண்டிக்கு 30 பேர் வந்தாங்கன்னா கணக்கு தெரிஞ்சிடும். யாரும் ஏமாத்த முடியாது. அப்படிதான் நீங்க நினைக்கணும். யாரும் பயமுறுத்துறதா அச்சுறுத்துறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தேன், எனக்கு இந்த கட்சிக்கு அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு இந்த தேர்தல் மூலமாக நான் எல்லா முகங்களையும் நான் பார்த்தேன். இந்த கட்சியில உண்மையிலே யார் யார் உழைக்கிறாங்க. ஏன்னா நான் கதை எழுதுறாள். ஒரு படத்துல நடிக்கிற 150 பேருக்கு நான் தான் வசனம் எழுதணும். எதிரில் உட்கார்ந்துருக்க அவருக்கு நான் தான் எழுதணும், எனக்கு நான் தான் எழுதணும், இவருக்கு எழுதணும். என்கிட்ட யாரும் நடிக்கவே முடியாது. நான் பார்த்தேன் இந்த கட்சியா எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன். இது ஐயா கிட்டையும் நான் பேசியிருக்கேன், சின்னையா கிட்டையும் நான் பேசியிருக்கேன். இந்த கட்சி வந்து அதிகாரத்தை பிடிக்கணுங்க. சும்மா கை தட்டிட்டு அது பண்ணிட்டு போறாங்க, அந்த கதையெல்லாங்க கூடாது. 2026 நமக்கான இடம் அதிக அளவுல எல்லாரும் மலைக்கிற அளவுல உறுதி செய்யப்படணும். நம்ம சமூக நிதியை பெற்று தரணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, எங்களுக்கான பங்குகளை பிரிச்சு கொடுக்கலன்னா நாங்க கொடுக்க வைப்போம். அதுக்குதான் இந்த மாநாடு. கொடுக்கலன்னா நாங்க கொடுக்க வைப்போம். அத சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் எவ்வளவு உழைப்புங்க. ஏங்க, ஒரு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு ஒரு மருத்துவமனையில ஒரு மருத்துவரா இருக்கிறத விட்டுட்டு தேவையாங்க இந்த வயசுல அண்ணனுக்கு? அவருக்கு தேவையா? அவங்க மூளைலாம் எவ்வளவு பெரிய மூளை தெரியுமா? அது ஒரு எனக்கு எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ள வந்தா மருத்துவமனையா இருக்கு. என்னையா மருத்துவமனை கூட்டு போறீங்க அப்படின்னு வந்தா இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவமனைக்குள்ள ஒரு கட்சி அலுவலகத்தை வச்சு கூட்டம் கூடி தினமும் யார் யாரெல்லாம் வருவீங்க? இந்த மனம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த கட்சியில் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஒன்றும் சும்மா விளையாட்டான கட்சி கிடையாது. சும்மா இன்னைக்கு இங்க இருக்கலாம் அங்க ஓடலாம்னு நினைக்கிற ஆள்லாம் கிடையாது. இங்க எல்லாம் வாழ்நாள் முழுக்க இந்த கட்சிக்காக வச்சு கிடக்குது. இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க நம்ம என்ன திருப்பி தர போறோம்? நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனுபவிக்க போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியில உழைச்சிட்டு அப்படியே கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. ஏன்னா நம்ம அடைய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நம்ம உழைக்க தான் பிறந்திருக்கோம், போராட பிறந்திருக்கோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். சரிங்களா? எல்லாம் மறக்காம வந்துருங்க. இந்த பாருங்க, நிறைய பேரை பார்த்த உடனே எல்லாருக்கும் பதறி போயிடும். ஆடி போக வைக்கணும் எல்லாரையும். 11ஆம் தேதி தமிழ்நாட்டுல எந்த வேலையும் யாரும் பண்ணாம இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பார்க்க போறாங்க தெரியுமா? எவ்வளவு கூட்டம் வருது, இந்த கட்சிக்கு உண்மையிலே எவ்வளவு எழுச்சிருக்கு. இத பாக்குறதுக்கு நம்மளை விட நம்முடைய எதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருன்னு காட்டணும். நம்ம யாரு, இந்த கட்சி யாரு, நம்ம ஐயா யாரு, அவர் அன்புமணி ஐயா யாருங்கிறத நம்ம காட்டணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.